பத்து கேவ்ஸ்ல இருக்கிற ரெஸ்டாரண்ட் முள்ளு கரண்டிக்கு தாங்க சாப்பிட போறோம். வாங்க முள்ளு கரண்டில என்னென்ன ஐட்டம் சூப்பரா இருக்கு சாப்பிடலாம். செம்மையா பசிக்குது. நல்லா சோறு எனக்கு ஒரு வெட்ட போறேன். இங்க வேற மட்டன் பெரட்டல் ரொம்ப ஸ்பெஷலா, ஸோ மட்டனோட ஆரம்பிக்க போறேன். ஸோ நம்ம கடைக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலாக தனித்தனியாக, ஸோ நம்ம பனானா லீஃப் மாதிரி தனி, இது வந்து பிளேட் ஃபுட்டு, நல்ல ஒரு ஃபுல் மீல் மாதிரி தனியாக இருக்குது நம்ம கடையில். பார்க்கும் போதே ஃபுல்லா இருக்கு. இப்போ சாப்பிட போறேன். ஸோ நான் உள்ள போயிட்டு வெயிட் பண்றேன். ஊடம் பெரட்டல், கோழி பெரட்டல், இக்கம் பிலேஸ் பெத்தாய், மட்டன் பெரட்டல், ஃபிஷ் ஃப்ரை, கோழி சம்பால், சத்தம் சம்பால், இது எல்லாம் கூட சொதியம் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்ததுல இந்த மட்டன் பெரட்டல் கண்ணு இருக்குதுங்க. அதை வச்சு சாப்பிடுவோமா? எல்லாமே நல்லா பெரிய கியூப்ஸா கொடுத்துருக்காங்க, நல்லா திக்காவும் இருக்கு. இப்ப புரியுது இந்த மட்டன் பெரட்டல் இங்க வைரல்னு சொன்னாங்கன்னு. செம்மையா இருக்குங்க. எதுக்குமே பஞ்சம் இல்லாம எல்லாத்தையும் போட்டு நல்லா திக்கா நம்மளுக்காக கொண்டு வந்திருக்காங்க. பத்தாயினா செம்ம பைத்தியம். வீட்டுல ஒரு வாட்டியாச்சும் சமைச்சு சாப்பிட்டுருவேன். இங்க இது இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ இதை தனியாவே அழகாட்ட ட்ரை பண்ணுவோம். நல்லா இருக்கு. உரப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்கு. செம்ம. சத்தம் சம்பால்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா இங்க வந்து முள்ளு கரண்டியில சத்தம் சம்பால் கூட இருக்கும்னு எனக்கு தெரியாது. சோறுல வச்சே ட்ரை பண்ணலாம். எல்லா இடத்துலயுமே சத்தம் சுத்தமா கிடைக்குமான்னு தெரியாது. ஆனா இங்க ரொம்ப சுத்தம் பண்ணிருக்காங்க. அந்த கவுச்சி வாடெல்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப ஃப்ரெஷ்ஷா அடியா இருக்கு. மீன் இதையும் அழகாட்டாவே சாப்பிடுவோம். இது என்ன மீன் தெரியல, செங்கிரின்னு நினைக்கிறேன், நாட் ஷுவரா, பட் டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காரிங்கா இருக்கு. இட்ஸ் a brown day. ஸோ ப்ரௌன் பெரட்டல் வச்சு சாப்பிடலாம். குவா வச்சுக்குவோம். எனக்கு வயிறு இவ்வளோ ஃபுல்லாகும் இந்த பசியான டைம்ல நான் எதிர்பார்க்கலங்க. ஆக்சுவலி பத்து கேவ்ஸ்ல தான் இருக்கு நம்மளோட முள்ளு கரண்டி. இங்க வந்து அந்த செகி ஃபிளாஷ் கிட்ட பாத்தீங்கன்னா முள்ளு கரண்டியை நீங்க கண்டுபிடிச்சிடலாம். வெரி யம்மியா, செம்மையா இருக்கு. வெறும் இந்த ஊடாம் பெரட்டல் மட்டும் வச்சு நீங்க சாப்பிடலாம். நான் வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ எங்க அம்மா கோழி சம்பால் செம்மையா செய்வாங்க. இங்க கோழி சம்பால், கோழி பெரட்டல் ரெண்டுமே இருக்கு. விலை குறைவாகவும் இருக்கு, அதே நேரம் ருசியும் தரமும் செம்மையா இருக்குங்க. இப்போ கோழி சம்பால் சந்தேகமே இல்லை, எல்லா சாப்பாடும் ருசியா இருக்கு, கோழி சம்பாலும் கூட. ஸோ இங்க வந்து சாப்பிட்றவங்களுக்கு வீட்டு சாப்பாடை ஞாபகப்படுத்துற அளவுக்கு ருசி இருக்கும். மத்தியான நேரத்தில் ரொம்ப கபகபன்னு பசிக்கும். அப்ப நல்லா வச்சு சாப்பிடணும்டா, ஆனா பட்ஜெட்டா சாப்பிடணும்டான்னு நினைக்கிறவங்க தாராளமா பத்து கேவ்ஸ்ல இருக்கிற முள்ளு கரண்டிக்கு வரலாம். பிரியாணி லவர்ஸ்லாம் பிரியாணி இல்லையான்னு கேட்காதீங்க, ஏன்னா எவ்ரி வீக்கெண்ட் இங்க பிரியாணியும் கிடைக்கும். ஸோ லொகேஷன் கீழே வீடியோல மென்ஷன் பண்ணிருக்கேன். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க முள்ளு கரண்டி அட் பத்து கேவ்ஸ்.